அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணி திரட்டுகிறாரா செங்கோட்டையன்? நிர்மலா சீதாராமனை ரகசியமாக சந்தித்து பேசிய செங்கோட்டையன். அதிமுகவின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கே சென்று மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இவரோடு தளவாய் சுந்தரம், KP முனுசாமி, SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் போன்றோர்கள் உடனிருந்தார்கள். சுமார் 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி பேச்சுவார்த்தை என்றும் கூறப்பட்டது. இதற்கும் மறுநாள் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா, நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து பேசியதாக கூறப்பட்டது. இது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணியை உறுதி செய்வதாக உள்ளது என அனைவரும் கூறி வந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் திடீரென டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார். மத்திய நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்த எந்தவிதமான அறிவிப்பும் இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை, ரகசியமாகவே இருந்து வருகிறது. ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூருக்கு SP வேலுமணி அவர்களின் மகன் திருமண விழாவிற்கு வந்தபோது SP வேலுமணி மற்றும் ஈஷா யோகா மையத்தினுடைய சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள வந்தபோது அமித்ஷா அவர்கள் SP வேலுமணி மற்றும் செங்கோட்டையனை சந்திக்க விரும்புவதாக கூறியிருந்தார். ஆனால் SP வேலுமணி மட்டுமே சென்று சந்தித்து வந்தார். செங்கோட்டையன் அப்பொழுது சந்திக்கவில்லை. ஏனெனில் அப்பொழுது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்களான ஜெயலலிதா, MGR போன்றவர்களது படங்களை புறக்கணித்து வருகிறார். அதிமுகவை வளர்த்தெடுத்தவர்கள், நம்மை அனைவரையும் வளர்த்தெடுத்தவர்கள், அவர்களை புறக்கணிப்பது சரியில்லை என்று போர்க்கொடி தூக்கினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட எந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து வந்தார். சட்டசபையிலும் தனித்து செயல்பட்டு வந்தார். சபாநாயகர் அப்பாவிற்கு இடையே அதிமுகவின் சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த சமயத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டார். அதன் பின்பு அனைவரும் ஒருங்கிணைந்து விட்டதாக சொல்லப்பட்டது. செங்கோட்டையன் அமைதியாகிவிட்டார், இனிமேல் அதிமுகவிலிருந்து விலக மாட்டார் என்றும் கூறப்பட்டது. இதுபோன்ற சமயத்தில் திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து கூட செங்கோட்டையனோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது, எங்களது கட்சிக்கு வாருங்கள் என. ஆனால் செங்கோட்டையன் அவர்களோ, நான் தீவிர அதிமுக காரன், அதிமுகவில் தான் இறுதி வரையிலும் இருப்பேன், அதிமுகவிலிருந்து விலக வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை, எனது ஆதங்கம் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது மட்டுமே என கூறிவிட்டார். தற்பொழுது மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமனை சந்தித்து செங்கோட்டையன் பேசிவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையேயான சந்திப்பு சுமார் 35 நிமிடங்கள் நிகழ்ந்ததாக கூறப்பட்டது. அப்பொழுது அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குறித்தும் அதிமுகவினுடைய இருப்பு குறித்தும் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது செங்கோட்டையனோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலோ இதுவரையிலும் முறையாக இது பற்றிய அறிவிப்பை வெளியிடவில்லை. என்ன நிகழ்கிறது அதிமுகவில்? அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு அணியாக சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசிவிட்டு வருகிறார். அதன் பின்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தார். அதிமுகவிலேயே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் ஒருவர் டெல்லிக்கு சென்று மத்திய நிதி அமைச்சரை சந்தித்து பேசிவிட்டு வருகிறார். அதிமுகவில் என்னதான் நிகழ்கிறது என அனைவருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. மேலும் OPS சசிகலாவை திட்டவட்டமாக சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதற்கு பதிலடியாக இது உள்ளதா, அல்லது OPS சசிகலாவை சேர்ப்பது பற்றி ஏதாவது விவாதித்தார்களா என்பது பற்றி இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை. நன்றி.